ஆன்மீகம், கோயில்கள் இது எல்லாமே ஒழுக்கத்தை போதிக்கும், அன்பை போதிக்கும், நட்பை போதிக்கும் என்று சொல்லப்பட்டாலும் சமீப காலம் இல்ல, நெடுங்காலமாக பாத்தீங்கன்னா கோவில் பூசாரி பாலியல் வழக்கில் கைதுங்கிற செய்தி தொடர்ச்சியா செய்தித்தாள நீங்க வாரம் ஒரு செய்தியாச்சும் வராம செய்தி இருக்கவே இருக்காது. அனைத்திந்திய இந்து மகாசபை தலைவர் ஸ்ரீகண்டன் போக்சோ சட்டத்தில் கைது. இதுதான் மிக கேவலமான செய்தி. இதை கேட்ட உடனே பக்தாளெல்லாம் கொதிச்சிட்டாங்க. இது என்னது, அகில இந்திய இந்து மகாசபையோட தலைவர், அவர் எப்படி நீங்க கைது பண்ணலாம்னா கைது பண்ணி தான் தீர்வாங்க. ஏன்னா ஒரு 13 வயது பெண்ணிடம் கடுமையான பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு, அவங்கள பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காருன்னு அதை புகாரா தெரிவிக்கிறாங்க. புகாரை தீர விசாரிச்சுட்டு, எடுத்த உடனே காவல்துறை செய்யல, தீர விசாரிச்சுட்டு அதன் பின்னால் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. சமூக ஊடகம் இதெல்லாம் பயணிச்சிருக்க ஒரு நடிகை வந்து ஒரு புகார் வச்சாங்க. அந்த கோயில்ல இருக்கிற பூசாரி என்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகினாரு, ஒரு கடத்துல உங்களுக்கு சிறப்பு பூஜை நான் செய்யறேன், நீங்க வந்து நல்லா வளர்ச்சிருக்கீங்கன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போய் தனியா வச்சு பூஜை செஞ்சு தீர்த்தம் குடிச்சாரு. அந்த தீர்த்தத்தை குடிச்சோட நான் மயங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா என்ன அவர் பாலியல் உறவு வச்சுக்கிட்டாரு. அதே நேரம் என் கை காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு உன்னை நான் மனைவியா ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மனைவிங்கிற பேர்ல என்ன பயன்படுத்தி பாலியல் தொழில கூட ஈடுபடுத்த வச்சாருன்ட்டு ரொம்ப காலம் கழிச்சு ஒரு புகார் கொடுத்தாங்க. இதே போல ஒரு 2-3 நாளைக்குள்ளாரிய சமூக ஊடகங்கள்ல ஒரு வீடியோ வருது. திருச்சி பக்கத்துல இருக்க மிக புகழ்பெற்ற திருவெள்ளரை கோயில், பெருமாளுடைய கோயில், அந்த கோயில்ல இருக்கிற நந்தவனத்துல அந்த கோயில்ல நிர்வாகியா இருக்க சுரேஷ்ங்கிற அர்ச்சகர் தவறாக நடந்துகிட்டாரு. அங்கிருந்த ஒரு பெண்ணு கிட்ட பூந்தோட்டத்துல இவங்க 2 பேரும் அநாகரிகமா நடந்துட்டாங்க. இதை வேற யாரோ வந்து வீடியோல கேப்சர் பண்ணி போட்டாங்க. போட்ட உடனே இது சமூக ஊடகம் பரவுது. இது பரவத்துக்கு முன்னாடியே சுரேஷ்ங்கிற அர்ச்சகர் தன்னை தவறை ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டதுனால அவர் மீது கடுமையான நடவடிக்கை என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அவர் இனிமேல் அங்க இருக்கக்கூட திருவள்ளையில இது நமக்கு ரொம்ப கேடு, அதனால நீ வேற கோயில்ல வந்துட்டு அது கடுமையான நடவடிக்கை வந்து இந்து சமய அறநிலையத்துறை எடுத்துக்கிறதா மிக வேடிக்கை கேள்விக்குள் தான் நடக்குது. அனைத்திந்திய இந்து மகாசபை அமைப்பின் தலைவர் ஸ்ரீகண்டன் போக்சோ சட்டத்தில் கைது. இதுதான் மிக கேவலமான செய்தி. ஏன்னா போக்சோ சட்டங்கிறது சிறுமி அல்லது சிறுவர் மீது பாலியல் எண்ணத்தோடு நீங்கள் பேசுவதோ, தொடுவதோ, இல்ல அதுக்கான முற்படுவதோ, இல்ல அதுக்காக அவங்களை ஏமாத்தி பயன்படுது அனைத்துமே போக்சோ சட்டத்தின் கீழ் தான் வரும். அது வன்கொடுமை சட்டம். அந்த சட்டத்துல கைது செய்யப்பட்ட எளிதில் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது. இந்த சட்டத்துல தான் அனைத்திந்திய இந்து மகாசபை தலைவர் ஸ்ரீகண்டன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஸ்ரீகண்டன் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா கோடம்பாக்கம் ஸ்ரீ அப்படின்னு அவருக்கு அவரே புனைப்பெயர் வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி அவராகவே அனைத்திந்திய இந்து மகாசபைன்னு ஒரு அமைப்பு நிறுவுறாரு. அதோட தலைவரா, தேசிய தலைவரா தன்னை அறிவிச்சுக்கிட்டு அது கீழே கட்டமைப்புகளை உருவாக்குறாரு. கூடுதலாக இந்த மாதிரி அமைப்புகளை வந்து உருவாக்கும் போது தொழில் தொடர்பான அமைப்புகளாக அவர் என்ன பண்றாருன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்லையும் கால் பிரிக்கிறாரு, பவுன்சர்களையும் கூட வச்சுக்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட சென்னை கோடம்பாக்கம் பகுதியில பல்வேறு விதமான கட் அவுட் நீங்க அப்பப்போ பார்க்கலாம். திருவிழா காலங்கள் மற்ற ஏதோ பொது நிகழ்ச்சி இல்லை எதுனாலும் உடனே கட் அவுட் வச்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டாரு. அதன் மூலம் அந்த பகுதியில் நடக்கிற பல்வேறு தொழில் விவகாரங்களை தலையிட்டு கோயில் மற்றும் மற்ற விவகாரங்களை தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு வசூல் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு. இந்த ஸ்ரீகண்டன் மீது தான் தற்போது போக்சோ புகார் எழுந்திருக்கு. டி நகர்ல அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதை கேட்டவுடனே பக்தாலெல்லாம் கொதிச்சிட்டாங்க. இது என்னது, அகில இந்திய இந்து மகாசபையோட தலைவர், அவர் எப்படி நீங்க கைது பண்ணலாம்னா கைது பண்ணி தான் தீர்வாங்க. ஏன்னா ஒரு 13 வயது பெண்ணிடம் ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி கடுமையான பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு, அவங்கள பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காருன்னு அந்த பெண் அன்னைக்கு 13 வயது, இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு 17-18 வயது வந்த பிறகு அதை புகாரா தெரிவிக்கிறாங்க. புகாரை தீர விசாரிச்சுட்டு, எடுத்த உடனே காவல்துறை செய்யல, தீர விசாரிச்சுட்டு அதன் பின்னால் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இல்ல முக்கிய விஷயம் என்னன்னா அந்த பெண் தாய் தந்தை இறந்தவர், அவர் தன்னோட அத்தை பராமரிப்பு தான் இருந்திருக்காங்க. அவங்க அத்தை தான் வந்து கோடம்பாக்கத்துல இருந்திருக்காங்க. அவங்க அங்க இருக்கிறப்ப ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கட்டும்னா அப்பப்ப அந்த பெண்ணை வந்து இந்த கோயில் கூட்டங்கள் கூட்டு போகும்போது அங்கதான் இந்த ஸ்ரீகண்டனை வந்து சந்திக்கிறாங்க. ஸ்ரீகண்டன் அறிமுகப்படுத்தி வச்சோம்னா ஸ்ரீகண்டன் தவறான முறை அந்த பெண்ணை அணுகி இருக்கிறாரு. அவங்க அத்தையும் அதுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. அதுதான் மிக காலத்தின் கொடூரம்பாங்கல்ல. தன்னுடைய மகளாக கருத வேண்டிய தன்னுடைய அண்ணன் பொண்ணை இந்த அத்தையை என்ன பண்ணிருக்காங்கன்னா பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அது ஸ்ரீகண்டன் தொடர்ச்சியா வந்து பாலியலுக்காக அந்த பெண்ணை வந்து வற்புறுத்தியோ, மிரட்டியோ, இல்ல ஏமாற்றியோ ஏதோ ஒரு வகையில் அமைச்சிருக்காங்க. எவ்வகையில் நடந்தாலும் அது போக்சோ சட்டம் தண்டிக்கும். ஏன்னா அந்த பெண் மேஜராகிற வரைக்கும் அதுக்கு முன்பு நடக்கிற அனைத்தும் இந்த போக்சோ சட்டத்தில் அடங்கும். அதன்படிதான் அந்த பெண் 13 வயதில் நடந்த துயரத்தை தற்போது காவல்துறை பதிவு செய்து அதன் வழியாக ஸ்ரீகண்டன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஸ்ரீகண்டன் இப்போது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாலியல் வழக்கு சிக்கிறாரு. ஆனா அது போக்சோ சட்டம் இல்ல. அவருடைய அமைப்புல வந்து புதிதாக ஒரு பெண் வந்து இணைகிறாங்க. அந்த 2016-17 காலகட்டங்கள்ல அந்த பெண்ணை உடனே இவர் என்ன பண்றாருன்னா அவங்க செயல்பாடு சிறப்பா இருக்குன்னு அவங்களுக்கு வந்து
தன்னுடைய அமைப்போட பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துடுறாரு. ஏன்னா ஒரு பெண் தலைமை தாங்கணும் அப்படின்னா வந்து சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவரோட சுற்றுப்பயணங்களை அவங்களை கூட்டு போறது, நிகழ்ச்சியில அவங்க முன்னிலைப்படுத்துறது, தன்னோட பிசினஸ்லயும் அந்த பெண்ணுக்கும் இவர் நடத்துறது ரியல் எஸ்டேட் சம்பந்தமே இல்லாத போதும் அந்த ரியல் எஸ்டேட் தொழில கிடைக்கிற லாபத்துல அப்பப்போ இவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு தாராளமா பொருள்லாம் வாங்கி கொடுத்து எப்படியாவது கவர் பண்ணணும்னு பாக்குறாரு. சில நேரம் கொஞ்சம் இரட்டையர்த்த வசனங்களை கூட வாட்ஸ்அப் ஏதாச்சும் அனுப்புறது, அந்த பெண் சரி ஏதாவது அமைச்சிருப்பாரு தவறா அப்படின்னு கடந்து போகும்போது ஒரு கடத்துல இவருடைய செக்ஸ் டார்ச்சர்மாங்கல்ல தாங்கிட்ட எப்படி அவங்க வந்தே ஆகணும்ட்டு அந்த வகையில அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சு பல்வேறு வகையில குறுந்தகவல் மற்றும் வாட்ஸ்அப்ல அனுப்பும் போது அவங்க உணர்ந்துகிட்டு ஐயோ இதெல்லாம் பெரிய ஆபத்தா முடிஞ்சிரு போல இருக்கே, நம்ம பார்த்தா அனைத்து இந்திய இந்து மகாசபை இன்னொன்னு இது இந்துக்களுக்கான அமைப்பு, இது ஒழுக்கம் மற்றும் பக்தியோட வந்து பயணிக்கிற அமைப்பு அப்படின்னு நினைச்சு நம்ம பயணம் செய்ய போனோம். ஆனா அதோடைய தலைவரா இருக்கிறவரே நம்ம கிட்ட தவறான முயற்சிக்கிறாங்கிறப்ப இவங்க பல்வேறு வகையில அதை கண்டிக்க பார்த்திருக்காங்க. எதுவும் முடியாத பட்சத்துல அவங்களும் 2020 ஒரு புகார் தாக்கல் பண்றாங்க. அந்த புகார்ல வெளிப்படையா சொல்றாங்க இது முதல் முறை இல்ல, பல முறை அவர் என்ன வந்து செக்ஸுவல் ரீதியாக தொடர்றதுக்கு எல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அவர் அனுப்பிச்ச எல்லா மெசேஜையும் எடுத்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு ஓரளவுக்கு ஒரு 2-3 வருடங்கள்ல நீர்த்து போய் நின்று இருக்குது. அந்த வேலையில தான் புதிதாக 2020 அக்டோபர்ல கொடுக்கப்பட்ட இந்த போக்சோ புகார் தான் இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கைது செஞ்சு உடனே சிறைக்கு தள்ளப்பட்டாங்க. இது ஒன்று புதிது கிடையாது. பொதுவாகவே என்னன்னா ஆன்மீகம், கோயில்கள் இது எல்லாமே ஒழுக்கத்தை போதிக்கும், அன்பை போதிக்கும், நட்பை போதிக்கும் என்று சொல்லப்பட்டாலும் சமீப காலம் இல்ல நெடுங்காலமாக பாத்தீங்கன்னா கோவில் பூசாரி பாலியல் வழக்கில் கைதுங்கிற செய்தி தொடர்ச்சியா செய்தித்தாள நீங்க வாரம் ஒரு செய்தியாச்சும் வராம செய்தி இருக்கவே இருக்காது. ரொம்ப சமீபமா ஜனவரி மாதம் 2025 பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பூசாரி, அது ஒரு தனியார் கோயில், அரசோட கோயில் கிடையாது, அந்த கோயிலுக்கு சென்று வந்த ஒரு நடிகை, ஒரு சின்ன திரைனா ஒரு சமூக ஊடகம் இதெல்லாம் பயணிச்சுட்டு இருக்க ஒரு நடிகை வந்து ஒரு புகார் அளிச்சாங்க. அந்த கோயில்ல இருக்கிற பூசாரி என்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகினாரு, ஒரு கடத்துல உங்களுக்கு சிறப்பு பூஜை நான் செய்யறேன், நீங்க வந்து நல்லா வளர்ச்சிருவீங்கன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போய் தனியா வச்சு பூஜை செஞ்சு தீர்த்தம் குடிச்சாரு. அந்த தீர்த்தத்தை குடிச்சோட நான் மயங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா என்ன ஒரு பாலியல் உறவு வச்சுக்கிட்டாரு. அதே நேரம் என் கை காலில் விழுந்து என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஒன்னு நான் மனைவியா ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மனைவிங்கிற பேர்ல என்ன பயன்படுத்தி பாலியல் தொழில கூட ஈடுபடுத்த வச்சாருன்ட்டு ரொம்ப காலம் கழிச்சு ஒரு புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில விசாரிக்கும் போது அந்த பூசாரி தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஏன்னா ஆவணத்தோட மாட்டிக்கிட்டாரு, வழியே இல்லை. அப்போ ஒரு சிறையில் அடிச்சாங்க. அப்போது கூட பல்வேறு அமைப்புகள், இந்த மதம் சார்ந்த அமைப்புகள்லாம் ஐயோ ஒரு பூசாரி நீங்க இப்படி கைது பண்றீங்கன்னாங்க. அதன் பின்னால் வெளியான அவருடைய குறுந்தகவல் மற்றும் நடவடிக்கைலாம் பார்த்து அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அதே போல சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கோவில் நகரமா இதை அறியப்படுகிற கும்பகோணத்துல ஒரு முக்கியமான கோயில் திருவலஞ்சுலின்னு சொல்லுவாங்க. அந்த விநாயகர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த கோயில்ல தரிசனம் பண்றதுக்காக வந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தரிசனம் பண்ணி முடிச்சோன்னே அர்ச்சகத்துல காசை போட சொல்லி அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அந்த குடும்பம் நகர்ந்து போகுது. அந்த பெண்ணுக்கு ஒரு சிறுமி, 13 வயசு சிறுமி. அந்த சிறுமி அர்ச்சகத்துல போய் காசை போட்டு இதை பேசும்பொழுது 75 வயதுடைய அந்த விஸ்வநாதங்கிற அர்ச்சகர் அந்த 13 வயது சிறுமி கிட்ட பாலியல் இச்சையோட தடவி என்னென்னவோ செஞ்சிருக்கிறாரு. இதை அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடி போய் அவங்க குடும்பத்தாட்ட சொல்லவும் அவங்க குடும்பத்தார் வந்து கேட்டாங்க, இல்ல நான் பாசமா தான் பார்த்தேன் அப்படி என்ன போய் சொன்னாலும் அங்க பக்கத்துல இருந்தவங்க பார்த்துட்டு இல்ல ஒரு தவறான உணர்வோட தான் அந்த பொண்ணை வந்து பாலியல் தான் தொட்டாருங்கிறத ரொம்ப விலைக்கு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அந்த கோயில் நிர்வாகம் புகார் கொடுக்குது. அந்த புகாரின் அடிப்படையில 75 வயதான அர்ச்சகர் விஸ்வநாதன் கைது செய்யப்பட்டார். கைது செஞ்சதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல இருக்கலாம் என்ன சொன்னா, முன்னாடி இருந்த அர்ச்சகர் அப்படிதான் வரக்கூடிய இளம் பெண்களை இந்த மாதிரி சிறுமிகளை வந்து தவறான நோக்கத்தை தான் எப்பயும் அணுகுவாரு. இது பலமுறை நடக்குது, அங்க எவ்வளவு சொல்லி கோயில் கண்டுக்கல. ஆனா இந்த முறை சாட்சியங்கள் சரியாக இருந்ததுனால போக்சோ சட்டத்தில் 75 வயது கோயில் அர்ச்சகர் விஸ்வநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது போல சம்பவங்கள் கோயில நிறைய நடக்குது. அந்த பகுதியில் இருக்கிற பக்தாலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் தீர விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு. இப்போது அவர் சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காரு. இதே போல ஒரு 2-3 நாளைக்குள்ள சமூக ஊடகங்கள்ல ஒரு வீடியோ வருது. திருச்சி பக்கத்துல இருக்க மிக புகழ்பெற்ற திருவெல்லரை கோயில், பெருமாளுடைய கோயில், அந்த கோயில்ல இருக்கிற நந்தவனத்துல அந்த கோயில்ல நிர்வாகியா இருக்க சுரேஷ்ங்கிற அர்ச்சகர் தவறாக நடந்துகிட்டார். அங்கிருந்த ஒரு பெண்ணுகிட்ட ரொம்ப அப்பட்டமாக அங்க இருக்கிற பூந்தோட்டத்துல இவங்க 2 பேரும் அநாகரிகமா நடந்துட்டாங்க. இதை வேற யாரோ வந்து வீடியோல கேப்சர் பண்ணி போட்டாங்க. போட்ட உடனே இது சமூக ஊடகம் பரவுது. இது பரவத்துக்கு முன்னாடியே துறை ரீதியாக அந்த கோயில் வந்து பக்கத்துல இருக்க ஸ்ரீரங்கத்துக்கு உட்பட்டது. அந்த ஸ்ரீரங்கம் கோயில் அரங்காவலங்கள்லாம் கூப்பிட்டு விசாரிக்காங்க. விசாரிச்சு இவர் தனது தப்பை யாரு சுரேஷ்ங்கிற அர்ச்சகர் தனது தவறை ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டதுனால அவர் மீது கடுமையான நடவடிக்கை என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அவர் இனிமேல் அங்க இருக்கக்கூட திருவள்ளையில இது நமக்கு ரொம்ப கேடு, அதனால நீ வேற கோயில்ல வந்துருன்ட்டு அது கடுமையான நடவடிக்கையை வந்து இந்து சமய அறநிலையத்துறை எடுத்திருக்கிறதா மிக வேடிக்கையும் கேள்வி கூத்தா நடக்குது. ஏன்னா பொதுவாக ஒரு அறைக்குள்ளே நடக்கும் போது தவறுகளை உடனடியாக கேள்வி கேட்டு உட்படுத்துவது சிரமம். ஆனா இது ஒரு பொதுவெளியில பூங்காங்கிறது ஒரு பொதுவெளி, அது அந்த கோயிலோட நந்தவனம், ஒரு பகவானுக்கு
மலர்கள்லாம் இருக்கிற இடமா அந்த பக்த கோடிகள் மிக பக்தியோட அணுகிற அந்த இடம். அந்த இடத்துல ஒரு பெண்ணோட மோசமான சல்லாபலையில் ஈடுபட்டிருந்த சுரேஷ்ங்கிற நபரை வெறும் எச்சரிக்கையோடு பணி மாற்றம் செய்திருப்புங்கிறது மிக கேவலமான செயல்னு பக்த கோடிகள்லாம் திட்டி தீக்கிறாங்க. அந்த வழக்கும் தற்போது அம்பலத்துக்கு வந்திருக்கு. இப்படி இது 1, 2 மட்டும் இல்ல. இந்த வகையில தொடர்ச்சியாக கோயில் கட்டுமானங்கள் மற்றும் அங்க ஆன்மீக மற்றும் ஒழுக்கம் போதிக்கப்படும் சொல்லப்பட்டாலும் இவ்வாறாக நடக்கிற செயல்களுக்கு நாம் பார்க்கிற இந்த அமைப்புகள், இது இந்த இந்து மதம் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் செயல்படுறாங்கல்ல, இவங்களா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்களா, இல்ல அந்த கோவில் நிர்வாகத்தில் நடக்கிற இப்படி பாலியல் சம்பவங்களை குறித்து வருத்தப்படுகிறார்கள் கூட தெரியல. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி சம்பவம் இருந்தா இதை குறித்து பெண்கள் அமைப்புகள் மற்றும் ஜன அமைப்புகள்லாம் மிக கடுமையா கண்டனம் தெரிவிச்சு நடவடிக்கை எடுக்க போராட்டம் எடுக்கிறாங்க. ஆனால் இவ்வாறான தவறான சம்பவம், நாம் சரியான சம்பவத்தை விட்டுருவோம், தவறாக நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்கள், இது போக்சோ ஆக்ட்ல கைதாகிற சம்பவம், இல்ல அந்த நந்தவனத்தில் நடந்த சம்பவம், இப்படி எந்த சம்பவம் நடந்தாலும் அதையெல்லாம் ஆன்மீகத்தின் பெயரில் மறுத்து விடுவோம் என்பது மக்களுக்கான ஆன்மீகமாக அது இருக்காது. அது ஏதோ தனிநபர்களுக்காக ஆணாதிக்கம் இருந்த சமூகத்தில் பெண்கள் போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுவார்கள் என்று நிரூபிக்கும் வகையில தான் இருக்கும். ஆகவே இனி வருங்காலங்களாவது இது மதம் சார்ந்த அமைப்புகளை, அதற்கான இயக்கங்கள், கட்சி நடத்துவர்கள் கூட தவறு எங்கு நடந்தாலும் தவறுதான். அது ஆலய வளாகத்திலா இல்ல அண்டர் கிரவுண்ட் ரோட்லயாங்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த வகையில் இவ்வாறான தவறுகளை இந்து மத நிறுவனங்களும் அதை தொடர்ச்சியாக உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிற இயக்கங்களும் தட்டி கேட்பதால் தான் அங்கிருப்பவர்களுக்கு ஆன்மீக பூர்வம் எடுத்து பல்வேறு குற்றச்சம்பவம் இந்தியா முழுக்க நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பஞ்சாப்ல ஒரு சம்பவம் நினைச்சு, உத்தரப்பிரதேச ஒரு சாமியார் சிறுமிகளை பயன்படுத்தி அவர் இன்னைக்கு சிறையில் இருக்காரு. அதே போல கர்நாடக மாநில சாமியார் ஒருத்தர் அங்க இளைஞர்கிட்ட தப்பா நடந்தான்னு புகார் சொல்லிட்டு அவர் உள்ள இருக்காரு. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்த பொழுதும் இந்த கட்டுமானங்களை சீர் செய்வதற்கோ சரி செய்வதற்கோ அமைப்புகள் தயாராக இல்லை என்றால் இது ஒரு மோசமான முன்னுதாரணமாகிவிடும். அந்த வகையில் தற்போது அனைத்திந்திய இந்து மகாசபை தலைவர் ஸ்ரீகண்டன் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் சிறுமி கிட்ட இந்த பாலியல் வல்லுறவை செஞ்சிருக்காரு. ஒரு 13 வயது சிறுமியை. அவருக்கு கிட்டத்தட்ட இப்ப வயது 55. அந்த சிறுமிக்கு 13 வயதுங்கிறப்ப ஒரு கண்டிப்பா 50 வயது இருந்திருக்கும். ஒரு 50 வயது முதியவரா இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகள் வயது இல்ல தான் பேத்தி வயதா இருக்கக்கூடிய சிறுமி கிட்ட அத்துமீறி பாலியல் ரீதியாக அவரை ஏமாத்தியோ ஆசை காட்டியோ பயமுறுத்தியோ பாலியல் ஈடுபடுத்தியிருக்காரு. ஒரு முறை இல்ல பல முறை அந்த சிறுமி சீரழிக்கப்பட்டுள்ளான்னு அந்த சிறுமி தன் வாக்கு மூலமாக பதிவு செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு எனக்கு விவரம் பத்தல, இன்னைக்கு எனக்கு 17-18 வயசாச்சு. அதனால நான் என்னுடைய நினைவு தெரிந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நடந்த அவலத்தை, இந்த கொடூரத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும், அவனை கண்டிப்பாக கைது செய்தே ஆகணும்ட்டு புகார் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையிலாவது ஆன்மீகம் என்ற போர்வையில் இவ்வாறான தவறான செயலில் ஈடுபட்டிருக்கின்ற கயவர்களை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சியை அனைத்து தரப்பிலும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் பெண்களின் பாதுகாப்பு என்பதை அனைத்து தளங்களிலும், அது கோயிலாக இருக்கலாம், இல்ல வங்கியாக இருக்கலாம், பள்ளிகளாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், இல்ல வேலை செய்யும் இடமாக இருக்கலாம், அனைத்து இடத்திலும் உறுதி செய்ய வேண்டும். எனவே இனி வரும் காலங்களிலாவது இவ்வாறான தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு பக்கம் இந்த ஆன்மீகம் இதையெல்லாம் விடுத்து கூட பெற்றோர் மற்றும் சமூகத்துக்கும் இதற்கான பொறுப்பு உண்டு. சமூகம் தொடர்ச்சியாக இதை கண்காணிக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் பெண் குழந்தைகளை பராமரிப்பது, அவர்களை எவ்வாறு பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, தவறு நடக்காமல் எப்படி சமூகத்தை அடுத்தடுத்திற்கு ஒரு சுதந்திரமான சிந்தனையுடைய தவறு நடக்காத சமூகமாக மாற்ற வேண்டிய கடமை சமூகத்திற்கு உண்டு என்பதை அனைத்து தரப்பும் தற்போது வலியுறுத்த வேண்டிய நேரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள கோடம்பாக்கம் ஸ்ரீகண்டன் மீது முறையான விசாரணை செய்து அவர் செய்த தவறுகளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கும் பொழுதுதான் இது போன்ற தவறுகளை இனி வருங்காலங்களில் எவரும் செய்ய பயப்படுவார்கள். ஆகவே இதை தமிழக அரசு முறையாக செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம்.